அன்புள்ளங்களே வணக்கம். இன்றைக்கி புராணத்துலேருந்து ஒரு அற்புதமான கதை ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஏழை பெண் ஒருத்தி, அவளோட கணவன் இறந்து போயிட்டான். அவளுக்கு ஒரே ஒரு மகன் மட்டும் இருந்தான். பெரும்பாடுபட்டு அந்த மகனை அந்தம்மா வளர்த்துட்டு வருகிறாங்க. அவளோட உலகமே அந்த பையன்தான். ஆனால் அந்த மகனுக்கு தன்னோட தாயோட கஷ்டத்தை புரிந்து கொள்ளுகிற தன்மை இல்லை. தருதலையாக வளர்றான். அவங்ககிட்ட இல்லாத கெட்ட பழக்கமே கிடையாது. ஒரு வேலைக்கும் போகாமல் கீழ்த்தரமான குணங்களோட ஒரு போக்கிரி மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு வரான். காலப்போக்கில் இந்தம்மா பல வேலைகள் செய்து அந்த தாயோட உடல் நலம் கொண்டு போயிட்டு முதுமையும் அவளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நோயும் சேர்ந்து அவளை வாட்டுது. தன்னோட முடிவு நெருங்குவதை உணர்ந்த அந்த அம்மா அந்த மகனை கூப்பிடுறா. டேய், எனக்கு ஒரே ஒரு வாக்குறுதி மட்டும் நீ கொடு அப்படின்னு கேட்குறா. மகனும் சம்மதிச்சு, என்ன பண்ணணுமா சொல்லு. தினமும் காலையில் எழுந்து குளிச்சிட்ட பின்னால் ஓம் சித்திரகுப்தாய நமக அப்படின்னு சொல்லி வணங்கிட்டு உன்னோட அன்றாட வேலைகளை நீ பாரு அப்படின்னு அம்மா சொல்கிறா. அவனும் அதை கேட்டுக்கிட்டான். கூடிய சீக்கிரத்தில் அந்த தாய் இறந்து போகிறாங்க. மகன் முன்னை விட அதிகமான சோம்பேறியாக மாறி போகிறான். கண்டபடி தறிக்கெட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஆனாலும் அந்த தாயாருக்கு கொடுத்த வாக்கை மட்டும் அவன் மறக்கலை. அதை மட்டும் விடாமல் நிறைவேற்றிக்கிட்டே இருக்கிறான். காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு ஓம் சித்திரகுப்தாய நமக அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு, அதோட அர்த்தம் தெரியுதோ இல்லையோ அதை அவன் சொல்லிட்டான். அவனோட அந்த இறுதி நாள் நெருங்குது. ஏன்னா அவனுடைய ஆயுசு சீக்கிரம் முடிகிற நிலையில் இருக்குது. அந்த ஆயுட்காலம் முடிகிற அந்த கடைசி காலத்தில் அந்த அவனோட கணக்கு சித்திரகுப்தரோட இதுவுக்கு போகுது, கைக்கு. அவர் அதை அடுத்து கொண்டு வரக்கூடிய உயிர்களோட லிஸ்ட்டை எடுத்து பார்க்குறாரு. அதை பார்க்கும்போது இந்த பையனுடைய பாவக்கணக்கை எடுத்து பார்த்தா அந்த கணக்கில் ஒரே ஒரு வரியை தவிர மீதி முழுக்க எல்லா பக்கங்களும் பாவம் பண்ணதாக தான் இருக்குது. அந்த ஒரே ஒரு வரியில் மட்டும் இவன் தினமும் காலையில் குளிச்சுட்டு பக்தியோட ஓம் சித்திரகுப்தாய நமகன்னு வணங்குவான் அப்படின்னு போட்டிருக்கு. சித்திரகுப்தர் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. என்ன இப்படி முழுக்க பாவம் பண்ணால் இவன் எப்படி என் பேர் மட்டும் சொல்லிகிட்டு இருக்கானேன்னு அவனுடைய அந்த வரலாறை எடுத்து ஆராயிறாரு. அதில் அவனுக்கு அவன் தாய் அவனுக்கு கொடுத்த அந்த கட்டளையும் மகன் மேலே அந்த அம்மா வச்சுருந்த ஆதங்கமும் அவருக்கு தெரியுது. சித்திரகுப்தனோட மனம் இலகுது. உடனே என்ன பண்ணுறாரு, பூலோகம் வராரு. ஒரு துறவியோட வடிவில் மாறி அந்த பையன்கிட்ட போயிட்டு வாழ்க்கையோட நிலையாமையை பற்றி, வாழ்க்கையெல்லாம் எப்படி, எதெல்லாம் நிலையானது எது நிலையற்றதெல்லாம் சொல்லி, பூமியில் பிறந்தன்னா ஒரு மனுஷன் ஏதாவது ஒன்றாவது சாதிக்கணும்பா அப்படின்னு அவன்கிட்ட சொல்லி, நீ என்ன பண்ணு, நீ உடனே ஒரு குளம் வெட்டுது அப்படின்னு சொல்கிறார். அவரோட அறிவுரையை கேட்ட அவனுக்கு, ஏன்னா சொல்கிறவங்க சொன்னால் யாராக இருந்தாலும் அந்த அறிவுரையை கேட்டுப்பாங்க. அந்த மாதிரி அந்த அறிவுரையை கேட்ட உடனே அந்த ஊருக்கு வெளியே சாலை ஒட்டி ஒரு குளம் ஒன்று தோண்ட ஆரம்பிக்கிறான். அவன் வெட்ட ஆரம்பித்த பிறகு அதை பார்த்து ஊர் மக்கள்லாம் சிரிக்கிறாங்க. என்ன திடீர்னு இவருக்கு பொது தொண்டு மேலாம் இவருக்கு எண்ணம் வந்துடுத்து அப்படின்னு அவரை கிண்டல் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. இரவும் பகலமாக வெட்டுறான். 6ஆம் நாள் இரவு அவன் வெட்டிய குளத்தில் நீர் ஊற ஆரம்பிக்குது. அந்த நீர் ஊற ஆரம்பித்த உடனே அந்த பக்கமாக வந்த ஒரு பசு அதில் தண்ணி குடிக்குது. 7ஆம் நாள் காலையில் அவனுடைய கணக்கு முடியுது, இறந்து போகிறான். அவனோட உயிரை அந்த யமனோட கிங்கரர்கள் கொண்டு போயிட்டு போகிறாங்க. யமனோட அரசவையில் அவனுடைய ஜீவன் கொண்டுகிட்டு போய் நிறுத்துகிறாங்க. இவன் அந்த வரிசையில் போயிட்டு இருக்கும்போது அங்கே பார்க்குறான் சித்திரகுப்தனை. இவர் தானே துறவி வடிவில் வந்தவர்ங்கிறது இவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ சித்திரகுப்தன் சிரிச்சபடியே சொன்னான், ஆமாம், நான் தான் உனக்கு வந்தேன். உன்னோட தாய் உத்தமியாவ, அவளோட மனம் ஆதங்கத்தை பார்த்து தான் உனக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும்னு நான் வந்தேன். ஒன்றும் இல்லை, இப்போ யம தர்மராஜா உங்கள்கிட்ட கேட்பார், முதல்ல சொர்க்கத்துக்கு போறியா நரகத்துக்கு போறியான்னு கேட்பார். நீ முதல்ல நான் சொர்க்கத்துக்கு போகிறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறார். மற்றதான் நான் பார்த்துக்கிறேன்.
இவனை விசாரணை செய்வதற்கான நேரம் கிட்ட வருது. முதல்ல இவனோட பாவ கணக்கு படிக்கிறாங்க, அடுத்தது புண்ணிய கணக்கு பார்க்குறாங்க. இவன் ஒரு குளம் வெட்டினான், அதில் ஒரு பசு தண்ணீர் குடித்தது அப்படின்னோடனே யம தர்மராஜா சொல்கிறாரு, சரி உனக்கு 1000 ஆண்டுகள் நரகம், 3.25 நாழிகை சொர்க்கம். ஒரு நாழிகைன்னா 2.5 மணி நேரம். 3.25 நாழிகை உனக்கு சொர்க்கம், மீதி 1000 ஆண்டுகள் உனக்கு நரகம். இப்போ நீ முதல்ல எங்கே போகிற, சொர்க்கத்துக்கா நரகத்துக்கா? யமன் கேட்டார். சித்திரகுப்தன் சொன்னபடி இவர் என்ன சொன்னால், முதல்ல நான் சொர்க்கத்துக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி, சொர்க்கத்தில் அவன் இருந்தபோது எட்டு போய் அங்கே விட்டுடுறாங்க. அப்போ அங்கே போய் இருக்கிறான். பூமியில் அவன் தோண்டின குளத்தில் இன்னொரு காளை மாடு வந்து தண்ணீர் குடிக்குது. இப்போ அதனால் அவனோட சொர்க்க வாசல் டைமு இன்னும் ஒரு 3.25 நாழிகை நீண்டு போகுது. அது முடிவுக்கிறதுக்குள்ளே ஒரு பசுவும் அதோட குழந்தை கன்றும் அங்கே வந்து நீர் குடிக்குது. அப்போ அதனுடைய சொர்க்க வாசம் அவனோட இருப்புங்கிறது இன்னொரு 7.5 நாழிகை அதிகமாகுது. அதற்குள்ளால் அந்த பக்கத்தில் போகிற ஒரு வழிப்போக்கர்கள், அந்த பக்கம் போகிறவங்க நல்ல வெயில் காலம், அதனால் அவங்க அந்த குளத்தில் இறங்கி தண்ணி குடிக்கிறாங்க. அப்போ அந்த சொர்க்க வாசம் மேலும் நீள்கிறது. அந்த சாலை வழியாக ஒரு திருமண கோஷ்டி ஒன்று போயிட்டுருக்கு. அப்போல்லாம் எல்லாமே நடந்து போகிறவங்க தானே, அப்படி நடந்து போயிட்டுருக்கு. அவங்க எல்லாம் இறங்கி கை காலெலாம் கழுவிக்கிட்டு நல்லா நீர் குடிச்சிக்கிட்டு தான் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த குடங்களில் தண்ணியை கொண்டுட்டு போகிறாங்க. இப்போ அவனுடைய சொர்க்க வாசம் நாள் கணக்கில்ங்கிறது மாறி ஆண்டுகள் கணக்காக மாற ஆரம்பிக்குது. அங்கே நீர் குடிக்க குடிக்க இவனோட சொர்க்க வாசத்துக்கான நாட்களோட கணக்கு கூட்டிக்கிட்டே போகுது. கடைசி வரையில் அவன் நரக வாசலை எட்டி கூட பார்க்கல. ஒரு படிப்பதற்கு விறுவிறுப்பான ஒரு கதை இந்த கதை. இது நமக்கு அற்புதமான விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்லுது. ஒன்றையொன்று சார்ந்து வாழ்கிற இந்த உலகில் மற்ற ஜீவன்களுக்கு எந்த அளவுக்கு நாம் உதவுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது இந்த கதை உணர்த்துறது. அதே போல் ஒரு தாய் சொல்கிறத மதிக்கணும் அப்படிங்கிறதோ, பெரியவர்கள் எந்த ஒரு வடிவில் வந்திருந்தாலும் அவங்க பின்னால் ஒரு கடவுள் இருக்கலாம். அப்போ அந்த பெரியவங்க சொல்கிற அந்த வார்த்தைகளையும் கேட்டு நடந்தோம்னா நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறதும் இந்த 3 முக்கிய விஷயங்கள் நமக்கு இந்த கதை மூலமாக நமக்கு தெரியுது. இந்த காலத்து குழந்தைகளுக்கு நாம் இந்த மாதிரி கதைகளை சொல்வதன் மூலம் அவங்களுடைய வாழ்க்கை ஒரு நேரான பாதையில் செல்லும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து ஒன்றும் இல்லை. மற்றொரு கதையில் நாம் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.